டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்துங்க. நம்ம சாப்பிட்ற உணவையே நம்ம மருந்தாக வேலை செய்து உடலுடைய ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தி கொள்ள முடியும்? நோய்க்கான தீர்வு எப்பொழுதுமே மருந்தாக இல்லாமல் உணவாக இருக்குமேயானால் நம்மை விட சிறந்த அதிர்ஷ்டசாலி யார் இருக்க முடியும்? பாருங்க, சித்தர்கள் இதை பற்றி தான் பலமுறை வலியுறுத்தி இதை சாப்பிடுங்கள் இதை சாப்பிடுங்கள்னு சொன்னாலும் கூட நம்மில் நிறைய பேர் கடந்த 200 வருடங்களாக நம்முடைய அறிவு சார்ந்த புத்திசாலித்தனம் சார்ந்த பாரம்பரியம் சார்ந்த விஷயங்கள் மழுங்கடிக்கப்பட்டதுனால எதை சாப்பிட்டால் பித்தம் தீரும்னு ஒரு பெரிய நோய்க்கான மருந்து நம்ம கைகளிலே இருந்தாலும் கூட அந்த மருந்தை பற்றி அறியாமல் பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய சிகிச்சைகளை நாடி நாடி விட்டில் பூச்சிகளாக மடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நாம் இருக்கோம். ஏன் இதை இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா நான் சொல்றேன்னா, இன்னைக்கு என்னுடைய அனுபவத்துல நிறைய பேரை பார்க்குறேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஒருத்தர் அவங்களுடைய மனைவிக்கு தீராத ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. நான் உங்களுக்கு ஜீரக கஷாயத்தை பற்றி சொல்லி கொடுத்து வீட்லேயே எப்படி செய்யணும் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். அவர் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னார், சார் மாத்திரையா கொடுங்க சார் அப்படின்னாரு. நான் ரொம்ப கோவப்பட்டேன். மருந்து வேண்டாம், ஒரு சுலபமான ஜீரக கஷாயத்தை சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா மருந்தை கேட்குறீங்களே சார், என்ன சார் நியாயம் அப்படின்னும் போது அவர் திருப்பி என்கிட்ட சிரிச்சுட்டே சொன்னார், சார் மருந்துலேயே பல வருஷமா குணமாகாத ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எப்படி சார் ஜீரக கஷாயத்தில் குணமாகும்னு கேட்டார். இதுதான் இன்றைக்கு நம்ம எல்லோருடைய மனநிலை. பணம் கொடுத்து மிகுந்த விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒஸ்தியான மருந்துகள் தான் என் நோயை குணப்படுத்தும், சுலபமா வீட்டில் செய்யற கை மருந்துகள் என்னை குணப்படுத்தாதுங்கிற ஒரு அசூயை நம்ம எல்லார்கிட்டே இருக்கு. இந்த அசூயை தான் இன்றைக்கு நம்மை நோயாளியாக்கி கொண்டே இருக்கிறது. நாம் வாழ்வில் சம்பாதித்த மருத்துவத்திற்காக செலவு செய்கின்ற பணத்துடைய அளவு இன்னைக்கு மொத்த தலைமுறை சார்ந்த சம்பாத்தியத்தில் 50-60% போனால் கூட உணவை மருந்தாக பார்க்கக்கூடிய ஒரு கண் நம்ம யார்கிட்டையும் இல்லைங்கிறது தான் இன்றைக்கு உண்மையான விஷயம். நம்முடைய எண்ண ஓட்டங்களை நாம் மாற்ற வேண்டும். உணவே மருந்துங்கிற கொள்கையை கொண்டு என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தினால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு நோய். அதே போல இந்த நோயை தடுப்பதற்கான வழிமுறைகள்னு சொல்லக்கூடிய டீடாக்ஸ் சார்ந்த விஷயங்களும் இன்றைக்கு மக்களிடையே பிரபலமாகி கொண்டிருக்கிறது. எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி நான் பேலியோ டயட் யூஸ் பண்றேன், நான் கீட்டோ டயட் யூஸ் பண்றேன், நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யூஸ் பண்றேன், நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சா கூட துரதிர்ஷ்டவசமா பாருங்களேன், நம்மளால அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லாம போகுது. கன்சிஸ்டன்சிங்கிறது நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாம போகுது. அப்ப நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? அப்ப எல்லாத்துக்கும் விடை ஒரே ஒரு சின்ன சொல்யூஷன் நான் சொல்லித்தரேன். எல்லாராலையும் பண்ணக்கூடியது. பணக்காரன் ஏழை, முடிந்தவன் முடியாதவன், நகரத்தில் உள்ளவர்கள் கிராமத்தில் உள்ளவர்கள்ன்ற பாகுபாடே இல்லாமல் ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன். இந்த ஒரு விஷயத்த உங்களால தினசரி பண்ண முடியும்னா, ரொம்ப நாள் கூட ட்ரை பண்ண வேணாங்க, ஒரு 100 day ட்ரையல் உங்களால எடுக்க முடியும்னா 10 வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒற்றை மருந்து வெறும் 10 மில்லி காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் போதும். என்னது அது? ஆப்பிள் சிடார் வினிகர், ACV அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா, சாட் ஜிபிடில போட்டீங்கன்னா, அப்பா இதற்கு இவ்வளவு மருத்துவ குணங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மருத்துவ ஆராய்ச்சிகளும் மருத்துவ உலகில் இன்றைக்கு பெரிய புத்துணர்வையும் கேள்விக்குறிகளையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு உணவு எதுனா ஆப்பிள் சிடார் வினிகர் தான். நம்ம ஊர்ல ஆப்பிள் மரங்கள்ங்கிறது ரொம்ப கிடைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இன்றைக்கு யூரோப் போங்க, ஆஸ்திரேலியா போங்க, அமெரிக்கா போங்க, நிறைய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எப்படி சாலையில வேப்ப மரமும் புளிய மரமும் இருக்குமோ அந்த ஊர்ல ஆப்பிள் மரங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப எப்படி வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களும் பழங்களும் கோடை காலத்தில் பூத்து குலுங்கி கொண்டு கொட்டி சாலை முழுவதும் கிடக்கிறதோ, ஒரு காலத்துல நான் சென்னையில இருந்து திருவள்ளூர் போகும்போது இந்த போரூர் தாண்டிய பிறகு பூந்தமல்லி போகின்ற வரை
அந்த 2 ரோடுகள்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த புளிய மரங்கள் வளர்ந்து அந்த சாலையே மூடி இருக்கும். இரவு நேரங்கள்ல நான் ரொம்ப ரசிப்பேன் அந்த காட்சிய. ஒரே ஒரு கார் போகும். எங்க காரோட வெளிச்சத்துல, பஸ்ஸோட வெளிச்சத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த வெளிச்சத்துல அது அழகா தெரியும். வானமே தெரியாது. அப்போ நெறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அந்த புலி பழுக்கின்ற காலத்துல அந்த புலி கீழ விழுந்து ரோடெல்லாம் புலி ஒட்டி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆப்பிள் கொட்டி கிடப்பதை நீங்க பார்க்க முடியும். அப்ப அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஆப்பிள கொண்டு போய் நல்லா அரைச்சு, பெரிய ட்ரம்ல போட்டு அத வந்து புளிக்க வைப்பாங்க. புளிக்க வச்சு ஒரு பிரஷர் குடுத்தாங்கன்னா, அந்த சாறு கிடைக்கும். 1 வாரம், 10 நாள், 48 நாள் ஊற வச்சு, அத அப்படியே கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வைத்து உங்களுக்கு டிஸ்டிலேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருளுக்கு தான் வினிகர்னு பேரு. ஆப்பிள் சிடர் வினிகர்னு பேரு. ஒரு காலத்துல ஒரு 2001, 2002 வாக்குலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் சிடார் வினிகர் இந்த ஊர்ல வாங்கணும்னா நம்ம பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும். யாராவது ஒரு கடையில ஒருத்தர் வச்சிருப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அழுக்கு துணிய வச்சு அப்படியே தொடச்சு கொண்டு வந்து கையில குடுப்பாரு. "இந்த ஒரு பாட்டில் தான் சார் இருக்கு" அப்படிம்பாரு. அப்பவே விலை நான் சொல்றது வந்து 2000த்துல தங்கத்துடைய விலையே ஒரு கிராம் ரூ. 500 தான். ஆனா ஆப்பிள் சிடார் வினிகர் ஒரு பாட்டிலோட விலை ரூ. 1000 இருக்கும். நான் அத வாங்கிட்டு வரும்போது எங்க வீட்ல என்ன திட்டுவாங்க. "அறிவில்லையாடா உனக்கு இவ்ளோ காச போட்டு வாங்கிட்டு வரேன்பாங்க." இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுலபமா ரூ. 100க்கு 300 மில்லி கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு அவ்வளவு சுலபமா கிடைக்கக்கூடியது. இந்த ஆப்பிள் சிடார் வினிகருடைய மருத்துவ குணங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்க வாழ்க்கையில அத முறையா புரிஞ்சு பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா, 99.9% பெரும்பாலான நோய்கள் ஏற்படுவதை நீங்க தடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? இன்றைக்கு வந்து கிட்னியுடைய ஃபங்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆப்பிள் சிடர் வினிகருக்கு உண்டுங்க. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? கிட்னி ஸ்லோ டவுன் ஆகாம பார்த்துக்கிற சக்தி ஆப்பிள் சிடார் வினிகருக்கு இருக்கிறதுனால 2 நோய்களுக்கு இது ஒரே மருந்து தீர்வாகிறது. ஒன்று உங்களோட கிட்னி ஃபெயிலியர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, நம்பர் 2 உங்கள் பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆப்பிள் சிடார் வினிகர் பெரிய மருந்தாக மாறுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஸ்டிமுலேட்டிங் கிட்னி ஃபங்க்ஷன். இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு கிட்னி நோய் இருக்குது, நம்ம அம்மாவுக்கு கிட்னி நோய் இருக்குது, நிறைய வகையான கிட்னி நோயோடு போராடி கொண்டிருப்பவர்களாக நாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு கிட்னி ஃபங்க்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்யணும் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்துகளில் ஒன்றாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடார் வினிகர் தான். ரொம்ப மெனக்கிட வேணாங்க. 2 ஸ்பூன் ஆப்பிள் சிடார் வினிகர் எடுங்க, ஒரு 1/2 கிளாஸ் வெந்நீரில் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வேளை சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் சிறுநீரில் நுர போயிட்டு இருக்குன்னு பாருங்க. புரோட்டீன் யூரியா இருக்குது, கிட்னி ஃபெயிலியரோட ஆரம்பம் இருக்குது, உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் சர்க்கரை நோயாளி, டெய்லி ஒன்றுக்கு போகும்போது நிறைய நுரையோட சர்க்கரை நிறைய புரோட்டீன் போயிட்டே இருக்குது, சுகர் போயிட்டே இருக்குது, கவலைப்படாதீங்க. ஒரு 100 டேஸ்க்கு 10 ml ஆப்பிள் சிடார் வினிகர் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. 101st டே உங்களோட யூரின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய புரதத்துடைய தன்மையும் குறைஞ்சி போயிருக்கும். உங்களுக்கு அதே போல் யூரினில் லீக் ஆகக்கூடிய சுகருடைய அளவும் மாடிஃபை ஆகிருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆப்பிள் சிடார் வினிகர் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். இன்னைக்கு கிட்னிலுக்கு போகக்கூடிய டாக்ஸினை குறைக்கக்கூடிய ரத்த சுத்தி செய்யக்கூடிய சக்தி ஆப்பிள் சிடார் வினிகருக்கு உண்டுங்க. த ஜூவிஷ் ஜேர்னல்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின், இன்னைக்கு இஸ்ரேல் நாடை நம்ம பார்க்குறோம், மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நாடாக பார்க்குறோம். இந்த நாடுலேருந்து வரக்கூடிய ஒரு ஜேர்னல், அதுக்கு பேர் ஜூவிஷ் ஜேர்னல்னு பேர். இந்த ஜேர்னல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வகையான அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி சார்ந்த, மருத்துவம் சார்ந்த, இயற்கை மருத்துவம் சார்ந்த, உணவு சார்ந்த நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்ல இதுல பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஜூவிஷ் ஜேர்னல்ல ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு பப்ளிஷ் ஆன ஒரு அழகான ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, எப்படி சிறுநீரக நோய் மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் அந்த சவாலை சமாளிப்பதற்கு இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் எப்படி உதவி செய்யுது. இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் உதவி செய்துன்னா எது ஒர்க் பண்ணுதுங்கிற ஒரு அழகான ஸ்டடி ரிப்போர்ட், கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை அவங்க எழுதியிருந்தாங்க. இல்லை எதுக்கு சொல்றேன்னா, இந்த 8000 வார்த்தை இருக்கக்கூடிய கட்டுரை ஏன் இன்னைக்கு என் மனசுல ஞாபகம் இருக்குன்னா, பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல், அவ்வளோ அழகான ரிசர்ச் ஆர்டிக்கல். பிளட்டை பியூரிஃபை பண்ணி கிட்னிக்கு போகக்கூடிய ஹை மெட்டல் டாக்ஸிசிட்டியை எப்படி இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் தடுக்குதுன்னு சொல்லக்கூடிய
15 வருட ஆராய்ச்சியுடைய நட்ஷல்லாக அந்த கட்டுரை எழுதியிருந்தாங்க. இதை நான் படிச்சே 2-3 வருஷம் ஆச்சு. இன்னும் ஏன் ஞாபகம் வச்சிருக்கேன்னா, எவ்வளவு அழகாக இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. ஆசமம், அரிஷ்டம்னு 2 விஷயம் ஆயுர்வேதத்துல உண்டு. கிட்டத்தட்ட புளிக்க வைக்கப்பட்ட காடி போலவே புளிக்க வைக்கப்பட்ட மருந்துகள். இந்த ஆசம அரிஷ்டம்ல சாதாரண மூக்கரட்டையை நீங்க வந்து மருந்தா சாப்பிடும்போது கிட்னி ஃபங்க்ஷன், சிறுநீரக நோய்க்கு சிறந்த மருந்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மூக்கரட்டைய ஒரு காடியாக நீங்க மாற்றி பயன்படுத்தும் போது உங்க உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய அளவு குறைக்கப்பட்டு உங்களுடைய கிட்னியுடைய ஹெல்த் நீட்டிக்கப்படும் சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸை அவங்க ஊர்ல மூக்கரட்டை கிடையாது. ஆனா அவங்க ஊர்ல கிடைக்கக்கூடியது, பிளண்டியா கிடைக்கக்கூடியது ஆப்பிள் தான். அப்போ ஒரு ஆப்பிள் சிடார் வினிகர் எப்படி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி கழிவுகளை கரைத்து மெட்டபலைஸ் செஞ்சு அதோடைய மூலக்கூறுகளை மாற்றி கிட்னிக்கு போகக்கூடிய டாக்ஸிசிட்டியையே குறைக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரை அபிரிதமானது. உங்களுக்கு யாருக்காவது டைம் இருக்குன்னா போடுங்க, த ஜூவிஷ் ஜேர்னல்னு போட்டு அதில் ஆப்பிள் சிடார் வினிகர் வெஸ் கிட்னி டாக்ஸிசிட்டின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆர்டிக்கல், அந்த பெரிய கட்டுரை. அந்த இங்கிலீஷ் இருக்கே அப்பா, பாதி வார்த்தை எனக்கும் புரியல. அப்பப்போ டிக்ஷனரியை பார்த்து பார்த்து இது என்ன சொல்லியிருக்கான் என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மெடிக்கல் டேர்ம்ஸோடு இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குங்க. நம்ம குடிக்கிற தண்ணி மினரல் வாட்டர், பெரும்பாலான பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் இன்னைக்கு விஷமாக்கப்பட்ட தண்ணீர் தான். சுவாசிக்கின்ற காற்று விஷம், உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய பூச்சி மருந்துகள் விஷம். இது எல்லாமே நமக்கு விஷமாக்கப்பட்ட விஷயமாக இருக்கும்போது அப்ப நம்ம உடம்பை எப்படி நம்ம காப்பாத்திக்க முடியும்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை எடுத்து தான் காப்பாத்திக்க முடியும். அந்த வகையில ஆப்பிள் சிடார் வினிகர் நேரடியாகவே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை குறைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யும். கட் ஹெல்த். இன்னைக்கு நோயற்ற வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வேணும்னா என்ன சொல்லணும்? பெருங்குடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நோயே வராது. பெருங்குடல் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும். பெருங்குடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் இளமையோடு இருப்பார்கள். பெருங்குடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். ஆனா $1,000,000 கேள்வி என்ன? எப்படி பெருங்குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுன கேள்வி. டீடாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம், கீரை சாப்பிடுங்கன்னு சொல்றோம், ப்ரோபயாட்டிக் சாப்பிடு, ப்ரீபயாட்டிக், போஸ்ட் பயாட்டிக்னு இப்போ ஒரு கான்செப்டை வேற கொண்டு வந்திருக்காங்க. குழப்பமாகுது சார், என்னென்னமோ சொல்றாங்க சார். சிம்பிளா எப்படி சார் நான் வந்து என்னோட பெருங்குடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும்? ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடுங்க, ரொம்ப மெனக்கிடவே வேண்டாம். 10 ml ஆப்பிள் சிடார் வினிகர், 50 ml வார்ம் வாட்டர், காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரே ஒரு வேளை சாப்பிடுங்க. 100 days கழிச்சு உங்கள் கட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போலாம் கட் ஹெல்த்தை பார்க்கறதுக்கு நிறைய பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் கட் ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். 100 days சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள், உங்கள் கட் அவ்வளவு ஆரோக்கியமாக மாறி இருக்கிறத பார்க்க முடியும். இதில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னை பார்க்க வந்தார். 2 கேள்விதான், எப்படி நான் ஹெல்த்தியாக இருக்கிறது, எப்படி நான் எங்கே இருக்கிறது, எப்படி நான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது. அப்போ அவருக்கு நான் சொன்னேன், இதே தான் சொன்னேன், ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிட்டேன். அப்போ அவர், இதனால் வயிறு எரிச்சல் வருமா, அசிடிட்டி வருமா, வழக்கமாக நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்விகள் அவரும் கேட்டார். அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இன்னைக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஷீட் எடுங்க, 100 days கழிச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஷீட் எடுத்து நீங்களே கம்பேர் பண்ணுங்க. அதில் ரொம்ப அழகாக சொன்னார். அந்த 100 days கழிச்சு வரும்போது சொன்னார், 30 வயசு இருக்கும்போது நான் எப்படி இருந்தேனோ இன்னைக்கு நான் அதை உணர்றேன். என்னால் குயிக் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுது. என்னை எமோஷனலாக என்னை அப்படியே ட்ரிகர் பண்ணி ராங் டெசிஷன் எடுத்து வைக்கக்கூடிய நிறைய சூழல்கள் என்னை சுற்றி இருந்தாலும் காமா டெசிஷன் எடுக்கிற ஒரு கெப்பாசிட்டி எனக்கு பில்ட் ஆயிருக்குன்னு அவர் ரொம்ப அழகாக சொன்னார். காரணம், த கட் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல நம்ம எடுக்கிற முடிவுக்கு, அந்த கட் ஹெல்த்தை ஆரோக்கியம் பண்ணக்கூடிய சக்தி ஆப்பிள் சிடார் வினிகருக்கு உண்டு. ஸோ யாரெல்லாம் நம்ம வீட்டில் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடணும். நான்லாம் பொதுவாகவே சொல்கிறேங்க, காஃபி, டீ, ஜூஸு, காலையில் இதை குடிக்கலாம் அதை குடிக்கலாம்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணுங்கள், 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகர், ஒரு கிளாஸ் வெந்நீர் போட்டு குடிங்க. வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். முடிச்சுட்டு நீங்கள் பாருங்களேன், உங்களோட ஹெல்த் அவ்வளவு அழகாக மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும்.
பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணணும். நான் வந்து அரிசி சாப்பிட்றதில்ல, நான் பருப்பு வகைகள் அளவாக சாப்பிட்றேன். என்னோட டயட்டீஷியன் வந்து இந்தியாவிலே பெஸ்ட் டயட்டீஷியன். அந்த அம்மா போட்டு கொடுத்த டயட் சார்ட்டை தான் நான் சாப்பிட்றேன். இருந்தாலும் என்னோட பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகலை. பிளட் சுகர் கண்ட்ரோல் ஒரு பக்கம், பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுறது ஒரு பக்கம். காலையில் நான் கரெக்டாக டயட்டில் இருக்கேன், 11 மணிக்கெலாம் எனக்கு லோ சுகர் ஆகிடுது சார். அப்போ நான் இனிப்பு சாப்பிட்டுறேன். சரி, இனிப்பு சாப்பிட்டேன், சுகரை பார்த்தா 350 இருக்குது மத்தியானம் ரேண்டம். அப்போ நான் என்ன பண்ணுறது? என்னால் சுகரை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. திடீர்னு குறையுது, திடீர்னு ஏறுது, என்னமோ மாற்றம் நடக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என்ன பண்ணால் என்னோட பிளட் சுகரில் மாற்றம் வரும்? என்னோட பிளட் சுகரை நான் எப்படி ரெகுலேட் பண்ணணும்? எனக்கு லோ சுகரும் வரக்கூடாது, எனக்கு ஹை சுகரும் வரக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிட்டாலே போதுங்க. ஒரு 10 ml ஆப்பிள் சிடார் வினிகர் எடுங்க, 100 ml வாட்டரில் கலந்துருங்க, வெந்நீரில் கலந்துருங்க ப்ரிஃபரபிளி. 3 months 100 days சர்க்கிள்குள்ளே வாங்க. உங்களோட சிஜிஎம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா, கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் போட்டிருக்கீங்கன்னா 2 வாரம் அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன் ஸ்பைக்ஸ் இல்லாமல் உங்கள் சுகர் பர்ஃபெக்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆப்பிள் சிடார் வினிகர் சப்போர்ட்டிவாக எடுத்தீங்கனாலே நாங்கள் போக முடியும். 5வது வெயிட் மேனேஜ்மெண்ட். என்னோட எடை கூடவும் கூடாது, என்னோட எடை குறையவும் கூடாது. என்ன பண்ணால் என்னோட எடையை நான் நல்லா பார்த்துக்கலாம்? பெண்கள் சொல்லுவாங்க, சார் நான் ஒர்க்கிங் விமன், எக்ஸசைஸ் பண்ண டைம் கிடையாது, எனக்கு வந்து டயட் பண்ண முடியாது, ஆனால் என்னோட வெயிட்டு ஏறாமல் இருந்தால் போதும் சார், மெயின்டைன் பண்ணால் போதும். நான் என்ன பண்ண முடியும்? ஆப்பிள் சிடார் வினிகர், வெரி சிம்பிள். 10 ml ஆப்பிள் சிடார் வினிகர் எடுங்க, 100 ml வெந்நீரில் கலந்துருங்க, டெய்லி காலையில் சாப்பிடுங்க. 3 months சாப்பிட்டு பாருங்க, உங்களோட வயிறெல்லாம் குறைஞ்சி போகிறத பார்க்க முடியும். ஏன்னா கட் ஹெல்த்துக்கு இதை விட பெஸ்ட்டு ஒரு மருந்துன்னு சொல்ல முடியாது. உணவு, வயிறு நல்லா மாறும், சுகர் ரெகுலேட் ஆகுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையுது, எல்லா வகையிலையும் பெட்டர் ஆகிறதுனால என்ன ஆகும்? இன்ஃபேக்ட் யூ கேன் சி வெயிட் லாஸ் நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு உணவு ஆப்பிள் சிடார் வினிகர் தான். ஃபேட் மெட்டபாலிசம். சரி, இன்னைக்கு 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒன்று உங்களோட எடை, உங்களோட 2வது உங்களோட விசரல் ஃபேட். இந்த எடையை கூட நீங்கள் குறைச்சிடலாங்க, ஆனால் அந்த விசரல் ஃபேட் பண்ணக்கூடிய பிரச்சனை வந்து ரொம்ப மோசமானது. அதாவது வயிறு பகுதியில் தேங்கி கிடக்கக்கூடிய, உடல் முழுவதும் தேங்கி கிடக்கக்கூடிய கல் மாதிரி இறுகி போயிருக்கக்கூடிய அந்த விசரல் ஃபேட் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கு பெரிய நோய். ஒபேசிட்டி ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம், விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு பிரம்ம பிரயத்தனம் நீங்கள் செஞ்சாகணும். அப்போ அந்த விசரல் ஃபேட்டை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிட்டா போதும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் துறை சார்ந்த எல்லா டாக்டர்ஸும் நம்ம கிட்ட சொல்றது, விசரல் ஃபேட்டை குறைச்சா தான் உடம்பு நல்லா இருக்க முடியும். விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு பெஸ்ட் வழி, ஈஸி வழி, கன்சிஸ்டன்ட் வழி, சுலபமான வழி, எல்லாத்துக்கும் மேல எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு அஃபோர்டபுள் வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடார் வினிகர் தாங்க. 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகர் 50 மில்லி வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. அவங்களோட விசரல் ஃபேட் ரொம்ப குறைஞ்சு போறதை பார்க்க முடியும். வெரிகோஸ் வெயினுக்கு சிறந்த மருந்து இது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினுக்கு நான் வந்து மருதம்பட்டை சாப்பிடணுமா, எல் 10 போடணுமா, காலிஃப்ளவர் வெங்காயத்தால் அரைச்சி போடணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி என்கிட்ட கேட்பாங்க. பட் வெரிகோஸ் வெயினை தடுக்க, குணமாக்க, இன்னைக்கு நான் ஒரு 15 மணி நேரம் நின்று பார்க்கக்கூடிய வேலை, ஒரு 4 மணி நேரம் தினசரி பிரயாணத்தில் இருக்கக்கூடிய வேலை, ஒரு 6 மணி நேரம் நின்று குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பது தான் என்னோட வேலைன்னு இருக்கக்கூடியவங்க நம்ம யார் இருந்தாலும் சரிங்க, நீங்க 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகரை சாப்பிடுங்க, உங்களோட வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராப்ளமாகவே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். 10 ml எடுங்க, 100 ml வெந்நீரில் கலந்துருங்க, இதை குடிங்க. உங்களோட வெரிகோஸ் வெயின்ல அவ்வளவு பெரிய சேஞ்ச் வரதை நிச்சயமா உங்களால பார்க்க முடியும். ஹார்ட் ஹெல்த், இதயம் எனக்கு நல்லா இருக்கணும், யாருக்கெல்லாம் கட் ஹெல்த் நல்லா இருக்கும் அவங்களோட லிவர் ஹெல்த் பெட்டரா இருக்கும், யாருக்கெல்லாம் லிவர் ஹெல்த் பெட்டரா இருக்கும் அவங்களோட ஹார்ட் ஹெல்த் பெட்டரா இருக்கும், யாருக்கெல்லாம் ஹார்ட் ஹெல்த் பெட்டரா இருக்கும் அவங்களோட பிரெயின் ஹெல்த் பெட்டரா இருக்கும், யாருக்கெல்லாம் பிரெயின் ஹெல்த் பெட்டரா இருக்கும் அவங்க எல்லாருக்கும் நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும். அப்போ அந்த 5 விஷயத்த ஒரே விஷயம் சாதிக்க முடியும்னா ஆப்பிள் சிடார் வினிகர். 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகர் எடுங்க, வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. எப்படி இரத்த குழாய்களுடைய அழுத்தமும் இரத்த வால்வுகளுடைய அழுத்தமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கிறதோ,
அதே போல இதய வால்வுகளுடைய ஆரோக்கியம், இதய தசைகளுடைய ஆரோக்கியம், இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களுடைய ஆரோக்கியம் சீராகணும்னா அதுக்கு ஆப்பிள் சிடார் வினிகர் ஒரு சிறந்த மருந்துன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஹார்ட் ஹெல்த், வெரிகோஸ் வெயின் இது ரெண்டுக்குமே ஆப்பிள் சிடார் வினிகர் ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் இது மூணுக்குமே சிறந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்னேன், பிளட் சுகரை ரெகுலேட் பண்ற மாதிரியே HbA1c குறைக்கிறதுக்கு டைரக்டாவே பிளட் சுகரோட மானிட்டர் பண்றதுக்கு சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிச்சயமா ஆப்பிள் சிடார் வினிகர் தான். ஸோ ஆப்பிள் சிடார் வினிகரை முறையாக நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நம்மளுடைய சுகர் மேம்படுவது மட்டுமல்ல, சுகரால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியறது மட்டுமல்ல, உங்களோட ஆவரேஜ் பிளட் சுகர்னு சொல்லக்கூடிய HbA1c 5 to 6 மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட்டாக இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் உதவி செய்கிறத பார்க்க முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களோட இம்யூனிட்டி, உங்களோட இன்ஃபெக்ஷன் ரேட், ஏன் கேன்சர் வரக்கூடாது, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் சாதிக்கணும். பிள்ளைங்க வந்து எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சிக்காகுது. 10 சொட்டு ஆப்பிள் சிடார் வினிகரை வெந்நீரில் கலந்து கொடுங்க 7 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு. 15லேருந்து 20 வயசு இருக்க குழந்தைகளுக்கு 2 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகர் வெந்நீரில் கலந்து கொடுங்க. 20 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாரும் நம்ம 10 ml சாப்பிடலாம். இந்த ஆப்பிள் சிடார் வினிகரோட பியூட்டி என்ன தெரியுமா? உடம்புல போய் ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணும். சிக்கே ஆக மாட்டீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. காலையிலேருந்து ராத்திரி வரலாம் நல்லா ஓடணும், எனர்ஜி, படிக்கணும், குழந்தைகளுக்கு எனர்ஜி வேணும்னா பெஸ்ட் இதுதான். கவுட் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, யூரிக் ஆசிட் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உடம்புல வந்து ஆர்கன்ஸ், மல்டிபிள் ஆர்கன்ஸ் செயல்பட முடியாமல் இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூக்கம் வருது சார், படுத்துக்கிட்டு தூங்கிட்டே இருக்கணும்னு தோணுது, 10 மணி நேரம் தூங்கினா எனக்கு நல்ல ஓய்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 24 மணி நேரம் தூங்கினாலும் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல. ஆப்பிள் சிடார் வினிகர் தாங்க பெஸ்ட்டு. ஒரு 10 ml ஆப்பிள் சிடார் வினிகரை 100 ml வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. உடம்புல பெரிய மாயமே ஏற்படுவதை பார்க்க முடியும். ஹை பிளட் ப்ரெஷர்லேருந்து, ஒபேசிட்டியிலிருந்து, சர்க்கரை நோயுடைய பக்க விளைவாக ஏற்படுகின்ற நரம்பு நோய்கள், இரத்த குழாய்கள் நோய்களிலிருந்து, வெரிகோஸ் வெயின் வரை, தைராய்டு நோயிலிருந்து, நேரடியாகவே நம்முடைய இயக்கத்தை குறைக்கக்கூடிய மனநோய் வரை அனைத்தையுமே மாற்றக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து எது? ஆப்பிள் சிடார் வினிகர் தான். மருந்து பின்னால போறதை விட உணவு மேல கவனம் எடுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த ஆப்பிள் சிடார் வினிகரை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு அங்கமாக உங்களால மாற்றிக்கொள்ள முடியும்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்க அடைய முடியும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உணவை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் படியாக இந்த ஆப்பிள் சிடார் வினிகரை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லா யோசிச்சுங்க. 10 மில்லி சாப்பிட்டாலே ஆரோக்கியமா இருக்கலாம். 10 மில்லி சாப்பிட்டாலே ஆரோக்கியமா இருக்குன்னா நான் 50 மில்லி சாப்பிட்டா என்ன ஆகும், நல்லா இருக்குமே நினைச்சிட்டு அதிகமா பயன்படுத்தாதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். ஸோ 10 மில்லி ஆப்பிள் சிடார் வினிகரை 100 மில்லி வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. உங்கள் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய ஆரோக்கியத்தை விட சிறப்பாக நோயற்ற வாழ்க்கையும் நீண்ட வாழ்க்கையும் உங்களுக்கு பரிசாக கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் ஏற்கனவே ஆப்பிள் சிடார் வினிகர் நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த நல்ல பயன்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. ஒரு சாதாரண வீடியோ தான், ஆனால் ஆயுளை, நிறைய பேருடைய வாழ்க்கையுடைய சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு வகையாக உங்களுடைய கமெண்ட் இருக்குங்கிறதுனால அந்த புண்ணியம் நிச்சயமா உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சார்ந்த கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு விடையளிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.